பட்டினி தினத்தை முன்னிட்டு முதல்வர் விஜயின் ஆணைக்கிணங்க கோவை ஆனைக்கட்டியில் பழங்குடிகள் வாழும் மலைவாழ் கிராமத்தில் அசைவ விருந்து அன்னதானம் செய்த இளம்பெண் தொழிலதிபர். கோவை ஆனைக்கட்டியில் பட்டினி தினத்தை முன்னிட்டு முதல்வர் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க பழங்குடிகள் வாழும் மலைவாழ் கிராம பகுதிகளில் அசைவ விருந்து அன்னதானம் செய்து பசிப்பிணியை போக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தைச் சார்ந்த இளம்பெண் தொழிலதிபர் உமா மகேஸ்வரி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குமாறு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான சி. ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதியைச் சார்ந்த இளம் தொழில் அதிபரும் தமிழக வெற்றிக் கழக தொண்டருமான உமா மகேஸ்வரி கோவை ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் வாழும் மலைவாழ் பழங்குடிகளுக்கு அசைவ விருந்து வழங்கினார். பழங்குடிகள் மட்டுமின்றி அப்பகுதி வழிப்போக்கர்கள், வாகன ஓட்டிகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி அன்னதானம் வழங்கினார். இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த உமா மகேஸ்வரி பேசுகையில், தமிழ்நாட்டின் முதல்வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க அன்னதானம் வழங்குவதாக தெரிவித்தார். பசி என்னும் கொடுமையை நாட்டில் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்ற முதல்வர் விஜய் அவர்களின் உன்னதமான நோக்கத்திற்கு உறுதுணையாக இந்த அன்னதானம் சேவையை செய்வதாக தெரிவித்தார். முதியோர், பெண்கள், சிறுவர்கள் என பலருக்கும் அசைவ விருந்து அன்னதானம் வழங்கிய போது மனநிறைவு தந்ததாக தெரிவித்த உமா மகேஸ்வரி, பழங்குடிகள் வாழும் பகுதிகளில் அன்னதானம் வழங்கியது முதல்வர் விஜய் அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சி என தெரிவித்தார். இதுபோன்று சேவைகளை முன்பிருந்து செய்து வருவதாக தெரிவித்த அவர், இன்றைய தினம் மட்டுமின்றி இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் என்றும், பசியில்லாத மனித குலத்தை உருவாக்கும் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் உன்னத நோக்கத்திற்கு என்றும் உறுதுணையாக செயல்படுவேன் என்றும் தெரிவித்தார். வணக்கங்க, நான் உமா மகேஸ்வரி, கோயம்புத்தூர் மாவட்டம் கஸ்தூரிநாயக்கன் பாளையம் பகுதியில் வசிக்கிறேன். தமிழக முதல்வர் விஜயண்ணாவோட ஆணைக்கிணங்க இன்றைக்கி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நாங்கள் அன்னதானம் வழங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அண்ணாவோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைக்கட்டி மலைவாழ் பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு உணவு வழங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி இங்கே ஒரு 1000 பேருக்கு நாங்கள் இன்றைக்கி உணவு வழங்கியிருக்கோம். பசிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அது யாருனாலையுமே அது ஃபுல்ஃபில் பண்ண முடிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் உணவு இது பண்ணுங்கள். பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும், அதுதான் நம்மளோட தளபதியோட நோக்கம். அந்த நோக்கத்துக்கு இணங்க நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்னென்ன நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது நாங்கள் ரெகுலராக எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கிறது தாங்க. இந்த வாட்டி தளபதியோட ஆணைக்கிணங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி நான்வெஜ் பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணோம். நாங்கள் ஒரு 1000லேருந்து 1500 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட க்ரௌட் வந்திருந்தது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. அன்னதானம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதாக நீங்கள் பார்க்குறீங்க? பசிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. பசி இல்லாத ஒரு மனிதர்கள் தான் வேணும், மனித இனம் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச எந்த கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தளபதியோட வேண்டுதல் கிணங்க நாங்கள் இந்த இது பண்ணியிருக்கோம். மலைவாழ் மக்கள் பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? மலைவாழ் மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்க இருக்காங்க, வெளியே போக முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அவங்களுக்கு வருமானமும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் நான்வெஜ் கொடுத்தீங்க? எல்லாருமே எல்லா உணவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க இல்லைங்க. அதனால ஒரு வேளையாவது எங்களால் இது முடியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது கொடுத்துருக்கோம். நீங்கள் பெரியவங்க எல்லாமே வாங்கினாங்க, அவங்களுடைய அவங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க. அது எந்த அளவுக்கு நிறைவான உணவு பார்க்குறீங்க? அவங்க பெரியவங்க, குழந்தைங்க, சின்னவங்க, பெரியவங்க யாருமே ஒரே இதாக நிற்கும்போது எல்லாருமே அந்த உணவு சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. ஏன்னா கஷ்டப்படுறவங்க பெரியவங்க சின்னவங்க கிடையாது. பசிங்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று தான். இப்போ எல்லாரும் சாப்பிடும்போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது. இப்போ நீங்கள் அடுத்தடுத்து எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்க? நாங்கள் நெக்ஸ்ட் இது இந்த தினம்னு இல்லாமல் ரெகுலராகவே நாங்கள் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்கள். நாங்களும் எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம்.